அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது செப்டம்பர் மாதத்தில் தொல்லை மேல் தொல்லை பெறப்போகும் 3 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நமது இந்து மத நம்பிக்கையின்படி ஒரு குழந்தையானது தன் முற்பிறவியில் செய்த பாவம் புண்ணியம் இவற்றை தழுவியே இப்பிறவியில் அப்பலன்களை அனுபவிக்க பிறவி எடுக்கிறது என்பதே இதன் பொருளாகும். இதனால் ஒருவர் விதியின் படியிலிருந்து தப்ப முடியாது என்பது இதன் பொருள் அல்ல. விதியினால் மாற்ற முடியாதவை என்பது சில. அவை யாவன என்றால் ஆயுள், சில கொடிய வியாதிகள். இவை தவிர மற்றவை நமது திடமான நம்பிக்கை, முயற்சி. இவை மூலம் பரிகாரங்கள் மூலம் ஓரளவுக்கு மாற்றத்தை பெறலாம் என்பது பொருளாகும். ஆங்கிலத்தில் இதை ஃபூல்ஸ் அபைட் பிளானட்ஸ் வைல் வைஸ் மென் கண்ட்ரோல் தம் என்பது ஆங்கிலத்தில் உள்ள சிறப்பு பழமொழியாகும். எனவே ஜோதிடத்தில் ஒன்றை நினைத்துவிட்டால் அதனை உறுதியாக 100% அதனை செயல்படுத்த முடியுமே என்பது இதன் பொருளாகும். முக்கியமாக செப்டம்பர் மாதத்தில் சக்தி வாய்ந்த கிரகங்கள் இடம் மாறுவதனால் 3 ராசிகளுக்கு கடும் சோதனை காலம் ஆரம்பித்துள்ளது. அந்த ராசிகள் என்னென்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு பாதிக்கக்கூடிய ராசிகள் தண்டனை அனுபவிப்பார்களா என்றால் அதனை பரிகாரங்கள் மூலம் மிக சிறப்பாக அந்த கெட்ட நேரத்தை தாண்டி விடலாம். ஆகஸ்ட் மாதம் முடிந்தவுடன் செப்டம்பர் மாதம் பிறக்க உள்ளது. ஜோதிட சாஸ்திரத்தில் அவற்றுடைய கணக்கீட்டின்படி இந்த செப்டம்பர் மாதம் மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இந்த மாதத்தில் பல சக்தி வாய்ந்த கிரகங்கள் தங்கள் இடங்களை மாற்றுகின்றன. கிரகங்களின் இந்த நிகழ்வுகள் சில ராசிகளுக்கு யோகத்தையும் நன்மைகளையும் தந்தாலும் சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு கடுமையான மனவேதனைகளை தந்து அவர்களை பின்னடைவுகளில் தள்ளி அவர்களுக்கு மனவலியை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக நிதிநிலை, தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சில ராசியினர் இந்த மாதத்தில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். அப்படி உங்கள் ராசி பட்டியல் இதில் இருக்கிறதா என தெரிந்து கொண்டு அதற்கேற்ற பரிகாரத்தை செய்யுங்கள். விதியை மாற்றி அமைக்கலாம். செப்டம்பர் மாத கிரக நிலைப்படி எந்தெந்த ராசியில் சவாலையும் துரதிருஷ்டத்தையும் சந்திக்க வாய்ப்புள்ளது என தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக மிதுனம் ராசி நண்பர்கள் இருக்கிறார்கள். மிதுன ராசியினருக்கு இந்த மாதம் சற்று சிரமங்கள் நிறைந்ததாகவே இருக்கின்றன. ஆகவே எவரிடம் பேசினாலும் எந்த இடத்தில் வேலை செய்கின்ற இடத்தில் கோபத்தையும் காட்ட வேண்டாம். எதிர்பாராத திடீர் செலவுகள் உங்களின் நிதி சமநிலையை கண்டிப்பாக பாதிக்கக்கூடும். இதனால் வரவுக்கு மீறிய செலவுகளை ஏற்படுத்தி கடனை வாங்க வேண்டிய சூழலையும் உருவாக்கும். ஆதலால் சற்று அமைதி காத்து அமைதியுடன் இருக்க வேண்டும். வேலை பார்க்கும் இடத்தில் சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இல்லாமல் போகலாம். ஆதலால் மிதுன ராசியினர் சற்று அமைதி காத்து செயல்பட வேண்டும். தொழிலில் எவ்வளவு கடினமாக உழைத்து கொண்டிருந்தாலும் அதற்குரிய இனாமோ அல்லது பலனோ கண்டிப்பாக வருமானமோ உடனடியாக கிடைக்காமல் தாமதமாகலாம். குடும்பத்தில் மற்றும் வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு விஷயங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். எனவே வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதி காப்பது நல்லது. நிதி இணைப்புகள் தற்காலிகமானது என்பதனால் பதற்றமடையாமல் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். மிதுனராசி நண்பர்கள் என்ன பரிகாரம் என்றால் பண கஷ்டம் மற்றும் குடும்பத்தில் நிம்மதி நிலவ புதன்கிழமைகளில், அதாவது உங்களோட மிதுனராசினருக்கு புதன் பகவான் தான் அதிபதி. ஆகவே இந்த புதன்கிழமையில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி நல்லது நடைபெறும். மிதுன ராசி என்றாலேயே அனைத்திலும் பேசியே உங்களுக்கு நல்லது நடந்துவிடும். ஆக எவரையும் பேசி எளிதில் மயக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கிறது. அடுத்ததாக சிம்மராசி நண்பர்கள். சிம்மராசியினருக்கு இயற்கையிலேயே எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள். ஏனென்றால் ராஜ அம்சம், ராஜ கர்ச்சனை. உங்கள் கீழ் எவரேனும் ஒரு நபரோ அல்லது 100 நபரோ என்ற எண்ணிக்கையில் நீங்கள் ராஜ அம்சத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள் என்றால்
உங்களுக்கு கீழ் எவரேனும் ஒருவர் வேலை செய்து கொண்டேதான் இருப்பார். ஆகவே இதனை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். சிவராசியினருக்கு வரவிருக்கும் மாதம் சில தடைகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துகிறது. நெருக்கடிகள் நிறைந்ததாக இருக்கக்கூடும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் தீர ஆலோசித்து எடுப்பது அவசியமான ஒன்றாகும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முறையும் தீவிர ஆலோசித்து எடுப்பது அவசியமாகும். தேவையற்ற செலவுகள் அதிகரிப்பதோடு பணத்தை சேமித்தாலும் தடைகள் கண்டிப்பாக ஏற்படலாம். நிதி நெருக்கடியை தவிர்க்க அத்தியாவசியமற்ற செயல்களுக்கு, அதாவது செலவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது. ஏதேனும் ஃப்ரெண்ட்ஸுகள் அழைத்து எங்கேயாவது செல்லலாம், டூர் செல்லலாம், இப்படி செல்லலாம் அப்படி செல்லலாம் என்று அழைத்து கொண்டு போய் உங்களுடைய பணத்தையும் கரியாக்கக்கூடிய நேரம் இந்த இடத்தில் இருக்கிறது. உங்கள் பேச்சை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளவும் வாய்ப்புள்ளது. எனவே பேசிப்பதில் சற்று நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டும். எதை எடக்காவிட்டாலும் நாவை அடக்க வேண்டும் என வள்ளுவர் கூறுவதை போல நடைபெற வேண்டும். உங்கள் தனிப்பட்ட மற்றும் இரகசிய விஷயங்கள் மற்றவர்களிடத்தில் பகிர்வதை தவிர்த்து விட வேண்டும். முன்பு சொன்னது போல இயற்கையிலேயே சிம்மராசியினருக்கு அதிகப்படியான எதிரிகள் இருப்பார்கள். ஆகவே எதையும் மற்ற இடத்தில் பகிர்வதை சற்று தவிர்த்து விட வேண்டும். அலுவலகத்தில் சக ஊழியர்களின் விமர்சனங்களை எதிர்கொள்ள நேரிடலாம். என்ன பரிகாரம் செய்யலாம் என்றால், தடைகள் நீங்கி வாக்குவாதம் தவிர்த்து வெற்றிகளை பெற ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு செவ்வரளி மலர்கள் சாற்றி ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் தாராளமாக கேட்கலாம். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள், செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நஷ்டங்களும் ஆபத்துகளும் நிறைந்ததாக இருக்கலாம். இந்த மாதத்தில் அவர்கள் சில உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆகவே எந்த உணவை சாப்பிட்டாலும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட், இந்த மாதிரியான துரித உணவுகளை சாப்பிட்டு உடல் நலத்தை கெடுத்து கொள்ள வேண்டாம். அவர்கள் நினைத்த விஷயங்கள் எதுவும் இப்போது சாதகமானதாக முடியாது. திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அலுவலகத்தில் அவர்கள் செய்யும் அனைத்து வேலைகளையும் மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். இல்லை என்றால் அது உங்களுக்கு பல சிக்கல்களை ஏற்படுத்தி துன்பத்தில் ஆழ்த்திவிடும். வியாபாரிகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இல்லையென்றால் பெரிய நஷ்டத்தை சந்தித்து விடுவீர்கள். இந்த மாதம் நஷ்டமும் லாபமும் இதை தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். குறிப்பாக இந்த மாதத்தில் எந்த ஒரு வேலை செய்தீர்கள் என்றாலும் தோல்விகளும் நஷ்டமும் நிறைந்த காலமாகவே தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்கிறது. இதற்கு உடனடி பரிகாரமாக உடல் நலன் சீராகி தொழில் மற்றும் வியாபார நஷ்டங்களிலிருந்து தப்ப வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி கண்டிப்பாக வழிபட வேண்டும். இதனை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதும் நடைபெறும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.